அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வசனங்களின் சரியான பொருளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி பரிசுத்த வேத வசனத்தினுடைய சரியான விளக்கம் நமக்கு தெரியல அப்படின்னா தடுமாறி போயிடுவோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். இந்த பலவந்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வாசிக்கும் போதே அது ஏதோ வன்முறை மாதிரியோ சண்டை மாதிரியோ நமக்கு தென்படும். அப்படிப்பட்ட வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை அநேகரால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த குறிப்பிட்ட பதிவுல இந்த வசனத்தினுடைய உண்மையான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபோது யோவான் ஸ்நானகன் சிறையில் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலம் முடிந்து புதிய ஏற்பாட்டு காலம் தொடங்கி இருந்தது. இந்த பின்னணியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்லுகிறார்: யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்று. இதனுடைய உண்மையான விளக்கத்தை தெரிந்து கொள்ள இந்த பதிவின் முடிவு வரைக்கும் பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனத்தில் இருக்கிற பலவந்தம் பண்ணப்படுகிறது என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இங்கு பலவந்தம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது எதிர்மறையான வன்முறையை குறிப்பதல்ல. மூலமொழியான கிரேக்கத்துல இதற்கு வல்லமையோடு முன்னேறி பாய்கிறது என்று பொருள். அதை எப்படி விளக்கலாம்? ஒரு அணைக்கட்டு உடைந்து விட்டது அப்படின்னா உள்ள இருக்கிற தண்ணீர் எப்படி சீறி பாயும், எந்த விதமான தடையும் இல்லாம. அதே போல யோவான் ஸ்நானகனுடைய காலத்துக்கு பிறகாக சுவிசேஷமானது வல்லமையோடு சீறி பாய்கிறது என்கிற பொருள் தான் அதற்குள்ள உண்டு. அப்படி நற்செய்தியானது வல்லமையோடு சீறி பாய்கிறது என்கிற அர்த்தத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது சரி, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்றும் இயேசு சொல்லுகிறாரே, அதனுடைய அர்த்தம் என்ன? அதன் பொருள் என்ன தெரியுமா? சும்மா வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தம் இல்லை என்று அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், கூட்ட நெரிசல் முன்னும் பின்னும் தள்ளுகிறது. ஆனாலும் நம்முடைய வேலை முடிக்க வேண்டும் என்று நிதானத்தோடும் அதே சமயத்தில் தீவிரத்தோடும் நாம் செய்ய வேண்டிய அந்த வேலையை நோக்கி ஓடுவோம் இல்லையா? அதுபோல தீவிரமான ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் தான் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மனிதன் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். உலக கவலைகள், பாவங்கள், இச்சைகள், சமுதாயத்தில் ஏற்படுகிற தடைகள், குடும்பத்தில் ஏற்படுகிற தடைகள், வேலைகளில் ஏற்படுகிற தடைகள், ஊழியத்தில் ஏற்படுகிற தடைகள் அத்தனையையும் தாண்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், அவர் எனக்கு அளிக்கிற நித்திய ஜீவன் வேண்டும், அவர் எனக்காய் உருவாக்கி வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் வேண்டும் என்கிற வாஞ்சையோடும் தீவிரத்தோடும் ஓடுகிறவர்களே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறார்கள். இதுதான் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்ற வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. இதை சுருக்கமா எப்படி சொல்லலாம்? ஏனோதானோ என்று வாழ்கிறவர்களுக்கு அல்ல பரலோக ராஜ்யம், தேவனுடைய சித்தத்தை மிகச்சரியாக வாஞ்சையோடு செய்து ஓடுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்போ மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்கிற வசனத்தினுடைய அர்த்தத்தை, விளக்கத்தை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்து கொண்ட இந்த விளக்கத்தை மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க எப்பொழுதும் தயக்கம் காட்டக்கூடாது. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.